ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா, இது ஏகாதசி அன்னைக்கு எடுத்தது. அன்றைக்கி காலை வேலைகள் எனக்கு எப்படி போயிட்டுருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அன்றைக்கி காலையில் 3:30 மணிக்கெலாம் நாங்கள் கிளம்பியாச்சு வீட்டிலேருந்து. ஒரு 4:05க்கெலாம் மகாபலிபுரம் தலசைன பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தோம். சொர்க்க வாசல் திறக்கிறது பார்க்கலான்னு சொல்லிட்டு. லாஸ்ட் இயர் என்னால் போக முடியல. அதுக்கு முன்னாடி வருஷம் பார்த்திங்கன்னா திருவிடந்தை ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தோம். அன்றைக்கி அந்த கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு அந்த நிகழ்ச்சியை நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வரதுக்கு கரெக்டாக ஒரு 5:50 கிட்ட ஆகிடுச்சு. வந்ததுமே நான் சமையல் வேலையை தான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஃபஸ்ட்டு மிஷினில் துணியை போட்டு விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒலையை வச்சு விட்டுட்டு காய் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி சமையல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் பிளான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி சாதனா குட்டிக்கு லீவு தான். அவங்களுக்கும் வெற்றி குட்டிக்கு மட்டும் இன்றைக்கி ஸ்கூல் அதனால் சமையல் ரொம்ப சிம்பிளாக பிளான் பண்ணியாச்சு. கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணிவிட்டு அதை சாதம் போட்டு கலரிட போகிறோம். கொஞ்சமாக தயிர் சாதம், இது தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறோம். வத்தல் பொரிச்சு வச்சுட்டு போகிறோம். அவ்வளோதான் சமையல். ரொம்ப சிம்பிளாங்கிறதுனால வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஏன்னா வெளியில் போயிட்டு வந்தாலே எனக்கு என்னமோ வேலை செய்கிறதுக்கே தோணாதுங்க, ரெஸ்ட் எடுக்கணும் தான் நினைப்பேன். அதனால் அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் நான் சமையல் வேலையை செலக்ட் பண்ணிப்பேன், வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியணுங்கிறதுக்காக. நான் இன்றைக்கி சமையல் செய்கிறது எதுவுமே பெருசாக வீடியோ எடுக்கலை. கேரட் பீன்ஸ் கம்மியாக தான் இருந்ததுனால இருக்கிறது மட்டும் தான் நான் பொரியல் பண்ணி அதில் சாதம் போட்டு கலர்றேன். டிஃபனுக்கு தோசை மாவு இருக்குது, இட்லி பொடி இருக்குது, அதோடு விட்டுட போகிறேன். சமையல் வேலை பார்த்துக்கிட்டே ஹாலையும் கொஞ்சம் கண்ணாப்பினான்னு கிடக்கிறதுலாம் ஒரு இடங்க எடுத்து வச்சிட்டு இருந்தேன். ஒரு வேலை செய்கிற கேப்பில் இன்னொரு வேலையை நான் டக்குன்னு முடிக்கிறதுனால எனக்கு வேலைகள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக முடியும். அவங்களுக்கு லஞ்சு பேக் பண்ணியாச்சு. அவங்கள அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் தயிர் சாதம் கலரணும். அவங்க தயிர் சாதம் வேணான்ட்டாங்க, தோசையும் பீன்ஸ் சாதமே போதும்னு சொல்லிட்டாங்க. அவங்கள ஆஃபீஸ்க்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் தயிர் சாதம் கலரணும். எங்கள் 3 பேருக்கு மட்டும் தான் தயிர் சாதம், வெற்றிக்குட்டிக்கு லஞ்சுக்கும் மதியத்துக்கு எங்களுக்கு அவ்வளோதான். இப்போ தோசை ஊற்றி சாப்பிட்டுக்க போகிறோம். இந்த வேலைகள்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக ஒரு 7 மணிக்கிட்ட ஆகிடும். கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ரெகுலராக அவங்க ஆஃபீஸ்க்கு டீ எடுத்துகிட்டு போவாங்க. டீயோ காஃபி எது போட்டாலுமே அது கடைசியாக அதில் ஒரு முழுங்கு குடித்தா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். டீ போடும்போது கொஞ்சம் சேர்த்து தான் போடுவேன். அவங்க ஆனால் திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. எத்தனை வாட்டி தான் டீ காஃபி குடிப்பேன்னு சொல்லி திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. எதையுமே நான் அதில் வாங்கிக்கிறது கிடையாது. அது என்னமோ அது டீ காஃபி குடிக்கலைன்னா எனக்கு ரொம்ப டென்ஷனாகவே இருக்குங்க. அது குடிக்காமல் இருந்தாலே என்னமோ தலை வலிக்கிற மாதிரியும் இருக்கும். எனக்கு அது காஃபி டீ குடித்து ரொம்ப அடிக்ட் ஆகிடுச்சி. சாப்பிடணும் இல்லையோங்க, ஆனால் அந்த டீ காஃபி மட்டும் இருந்தாலே போதும். 3 வேளையும் அதே குடிச்சிட்டு கூட இருந்துருவேன். கரெக்டாக அவங்க ஒரு 7 இல்லை 7:10 கிட்ட கிளம்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டு வாசல் ரொம்ப சிம்பிளாக தான், இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாகவே ரொம்ப சிம்பிளாக தான் கோலம் போடுறேன். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரீசன். ரொம்ப கொசுக்கடி அதிகமாக இருக்கிறனால உட்காந்து போடவே முடியல. அப்படியே போட்டாலும் அவசரமாக ஏனோதானு தான் போட்டுட்டு வரேன். பார்த்திங்கன்னா கீழ் வீட்டு ஆன்ட்டி பையனுக்கு இப்போ தை மாதத்துலேருந்து கல்யாணம் வருது. உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க. எங்கள் வீட்டில் இப்போ ரெண்ட்டுக்கு இருக்கிறவங்க ஃபஸ்ட் டைம் ஒரு நல்ல காரியம் எங்கள் வீட்டில் நடக்குது. அது நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் அவங்க வீட்டில் தான் கல்யாணம், ஆனால் எங்கள் வீட்டு கல்யாணம் மாரி எனக்கு அது ஒரு தனி சந்தோஷமாக தான் இருக்குது. இன்னும் ஒரு 10-15 நாளில் எல்லாம் நிறைய பேர் கெஸ்ட்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. வீடே கலகலன்ட்டு தான் இருக்கும். பார்க்கும்போதே ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா வீட்டில் பொங்கல் வேலை க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ கல்யாணத்துக்கு வீடு பெயிண்டிங் உள்ள அவங்களே பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால தான் கொஞ்சம் தேவையில்லாதெல்லாம் வெளியில் பொறுக்கி போட்டு வச்சுருக்குறாங்க. அவங்க ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறமா இன்னும் மேலே போயிட்டு எனக்கு பெருசாக ஒன்றும் வேலைகள் இல்லை. கொஞ்சம் 2 ரூம் ஷெல்ஃப் மட்டும்தான் க்ளீன் பண்ணணும். அது ரொம்ப டீப் க்ளீனிங் பண்ணுற வேலையும் இல்லை, லைட்டான வேலை தான். வேலையும் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. சமையல் வேலை பண்ணும்போது கிச்சன் வேலையும் முடிஞ்சிச்சு. ஹாலும் க்ளீன் பண்ணியாச்சு. இனிமேல் பார்த்திங்கன்னா வெற்றிக்குட்டியை மட்டும் தான் ஸ்கூலுக்கு கிளப்பி விடணும். குளிப்பாட்டி விட்டுட்டோம்னா அவனே ரெடி ஆகிடுவான். என்னைக்காவது ஒரு நாள் தான் நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். வெற்றிக்குட்டிக்கு 8:30 மணிக்கு தான் ஸ்கூலில் நான் 1.5 மணி நேரம் டைம் இருக்குதுங்கிறனால சரி அந்த கேப்பில் நம்மளால் முடிஞ்ச வேலைகளை செய்யலாம் அப்படின்ட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ரூமில் இருக்கிற ஷெல்ஃபு ஃபுல்லாக ஓரளவு நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இங்கே பெருசாக எனக்கு ரொம்ப வேலைகள் இருக்காது. ஏன்னா நான் என்னோடய ட்ரெஸ்ஸு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அவங்க எடுத்தாலும் சரி, ஓரளவு இப்போதைக்கு கரெக்டாக தான் வச்சிட்ருக்கோம். அதனால் சும்மா எடுத்துகிட்டு கலைஞ்சது மட்டும் மடிச்சுட்டு திருப்பி அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு இருந்தேன். இது பொங்கலுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ நான் இன்றைக்கி தான் ஷேர் பண்ணுறேன். பொங்கல் வர்றதுனால ஒவ்வொரு நாளைக்கும் நான் மிஷினில் துணி போடும் போதே பெட்ஷீட் ஒன்றுனா அது கூடவே சேர்த்து போட்டுறது. பில்லோ கவர் மட்டும் தனியாக துவைச்சி போட்டிருந்தேன். இப்போ பில்லோ கவர்லாம் இப்போ எல்லாத்தையும் போட்டு விட்டுட போகிறேன்.
மேக்ஸிமம் இந்த பெட்டெல்லாம் வந்து அடுக்கி வைக்கிறது, வீடு ஃபுல்லாக வந்து காலை டைமில் பெருக்கிறது வந்து சாதனா குட்டி வந்து பண்ணிவிடுவா. அவள் ஸ்கூலுக்கு வந்து ரெடி ஆகிட்டான்னா நான் ரெடி ஆகிட்டுருக்கிறதுக்காப்பில் அவள் இந்த வேலைக்கெல்லாம் முடிச்சிருவான். இன்றைக்கி அவளுக்கு ஸ்கூலில் வந்து லீவ் விட்டுருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 நாள் கிட்ட இந்த பொங்கல் லீவ் வந்து விட்டுருக்குறாங்க. லீவ் விட்டுருக்கிற டைம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் எழுந்து வந்துடுவா. மற்றபடி வந்து ஸ்கூல் டேஸில் அவளை எழுப்பிக்கிட்டே இருக்கணுங்க. அரை மணி நேரமாக எழுப்புனா கூட எழுந்திருக்கவே மாட்டான். 5 நிமிஷம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் டைம் சொல்லிகிட்டே தான் இருப்பாளே தவிர கரெக்டாக அந்த ஸ்கூலுக்கு கிளம்புற டைம் தான் வந்து எழுந்திரிச்சு நேராக பாத்ரூம் போய் குளிச்சுட்டு யூனிஃபார்ம் போட்டு சாப்பிட்டுட்டு கிளம்ப தான் அவளுக்கு கரெக்டாக டைம் இருக்கும். லீவ் நாள்லலாம் சீக்கிரமாகவே எழுந்திருச்சிருவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன். நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டுருக்குது. சாதனா குட்டி வந்து என்ன படிக்கிற அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு கமெண்ட்லேயே வந்து ரிப்ளை பண்ணிவிட்டு இருந்தாலும் இதுலேயும் வந்து சொல்கிறேன். சாதனா வந்து பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் வந்து படிக்கிறேன். வெற்றிக்குட்டி வந்து 1st ஸ்டாண்டர்ட் வந்து படிக்கிறேன். அப்புறம் இன்னும் 2 சிஸ்டர் வந்து சாதனாக்கும் வெற்றிக்கும் 2 பேருக்கும் ஏஜ் டிஃப்ரெண்ட் எவ்வளோன்னு வர வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ நான் அந்த படிப்பை பற்றி சொல்லும் போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 2 பேருக்கு எவ்வளோ ஏஜ் டிஃப்ரெண்ட்டுன்னு. பார்த்திங்கன்னா அந்த ரூம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சாச்சு. இம்மா வந்து பார்த்திங்கன்னா சாதனா ரூம் தான் வந்து க்ளீன் பண்ணணும். நான் அதுக்குள்ளே வெற்றிக்குட்டி வந்து ஸ்கூலில் விட்டுட்டு வந்து தான் மற்ற இந்த வெளியில் வந்து வராண்டா பெருக்கி தள்ளிட்டு அந்த வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ரூம் தான் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இந்த ரூமை வந்து க்ளீன் பண்ணணும். ஏன்னா பசங்களுடைய ஷெல்ஃப் ரொம்ப கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். சாதனுடைய அவளுடைய அந்த ஸ்கூல் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் அக்சசரிஸ்லாம் அந்த 2 ஷெல்ஃப் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். இதெல்லாமே வந்து சாதனா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறான்னு வந்து சொல்லியிருக்கிறேன். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த ரூம் வந்து க்ளீன் பண்ணுவேன். சாப்பிட்டதுக்கப்புறமா நான் வீடியோக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கும்போது சாதனா குட்டி வந்து பார்த்திங்கன்னா அவள் லீவில் வீட்டில் இருந்தாலே வந்து எதனாவது வந்து செஞ்சு சாப்பிடணுன்னு வந்து விருப்பப்படுவாள். அதுவும் அவளுக்கு பிடிச்சது அவளே வந்து செய்யணும்னு விரும்புவாள். இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு வச்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தான் வந்து பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக வந்து பண்ணியிருந்தேன். எண்ணெயில் போட்டு பொரிக்கிற ஐட்டம்லாம் வந்து அது எப்படி வந்து பார்த்து பக்குவம் பண்ணணுங்கிறதெல்லாம் நான் நிறைய தடவை வந்து அவளுக்கு கிட்டக்க இருந்து வந்து சொல்லி கொடுத்துருக்கிறதுனால எனக்கு பயம் எல்லாம் அவள் வந்து பார்த்து ஜாக்கிரதையாக அதை வந்து செய்வான். இன்றைக்கி வந்து அவளை தான் வந்து செஞ்சுருந்தா. கதைன்னு சொன்னேன். இருந்தாலும் நல்லா சூப்பராக செஞ்சுட்டியே ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. இவ்வளோதான் செஞ்சியா? இவ்வளோதான் இருந்தது. இன்னொரு பொட்டேட்டோ குட்டியோன்னு இருந்தது, அது வேணான்னு வச்சுட்டு. அவ்வளோதான் இருக்கா உருளைக்கிழங்கு இல்லையா? காலியா? ஐயோ இது வீடியோவில் பார்த்தா அவன் கத்துவாண்டி. நாம் காலி பண்ணிட்டோம்னா ஐயோ வீடியோவில் பார்த்தா நம்ம வைக்க மாட்டானே நம்மளை. சரி அவனுக்கு அந்த ஒன்று மட்டும் செஞ்சு கொடுத்துறியா வந்தா? சரி டேடி வாங்கிட்டு சொல்லி செய்யலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குடா. எப்படி செஞ்ச? ஃபஸ்ட்டு கட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சேன். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் போட்டு பொரிச்சிட்டேன். வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டு அதில் கார்ன்ஃப்ளவர் மட்டும் கொஞ்சம் ஆற வச்சுட்டு கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பொரிச்சிட்டேன். எண்ணெயில் போட்டு பொரிச்சிருக்கேன். நல்லாயிருக்கு, செம்ம டேஸ்ட்டு. சரி எடுத்துக்கோப்போ. ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் எப்போவா தான் வந்து கடையில் வாங்குறது. பெரும்பாலும் வீட்லேயே வந்து நாங்கள் செஞ்சு சாப்பிட்டுப்போம். மாரி பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியானது கூட, நம்மளுக்கு கொஞ்சம் காசு வந்து மிச்சமாகும். சாதனா வந்து வீட்டில் இப்போ ஒரு 9 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் அவள் தான் வந்து செய்வாள். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூமில் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தொடர்ந்து அந்த ஈவினிங் டைமில் வீடியோஸ் எடுத்துட்டு தான் இருந்தேன். அதை வந்து நாளைக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த விலாகை இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன்.